ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் 2வது தடுப்பூசி போட போனேன். 2வது டிடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2வது தவணை தடுப்பூசி போட போனேன். அங்கே வந்து நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் தர்றாங்கல்ல, 1வது பிள்ளை 2வது பிள்ளைக்கு எனக்கு வந்து தருணுக்கு 12,000 வாங்கினேன். சுந்தர செல்வனுக்கு வந்து 16,000 வாங்கினேன். 3வது பிள்ளைக்கெல்லாம் அப்போ பணம் கிடையாது. முந்திலாம் ஒரு 4 வருஷம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 3வது பிள்ளைக்கு பணம் கிடையாது. 2 பிள்ளைக்கு தான் பணம். அதே மாதிரி தான் இப்போ பணம் கிடையாதுன்னு தான் நான் நினச்சேன். அவங்க இன்றைக்கி வந்து ஊசி போட போனோம்ல, பெரிய நர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய நர்ஸு, அப்புறம் ஊசி போடுவாங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து நமக்கு ஏரியா நர்ஸும்பாங்கள்ல அவங்க, ஒரு 3 நர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3வது பிள்ளைக்கும் பணம் உண்டா, இது எவ்வளோன்னு தெரியாது, ஆனாலும் அதுலேயும் ஒரு செக் வச்சுருக்காங்க பாருங்க. பணம் உண்டு, எல்லா பிள்ளைக்குமே பணம் உண்டு. ஆனால் இந்த ரேஷன் கார்டில் NPHHன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் பணம் கிடையாதான். அதுக்கு அது அப்படின்ட்டாங்க. நான் வீட்டில் வந்து ரேஷன் கார்டை எடுத்து பார்க்குறேன், எனக்கு அப்படித்தான் இருக்குது. NPHHன்னு தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த NPHHன்னு இருந்துச்சுன்னா, ப்ரோசிங் சென்டர் இருக்குல்ல, நம்ம இ-சேவை மையம், அங்கே போய் இ-சாவ் கார்டு அப்படின்னு ஒன்று எடுக்கணுமா. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, நமக்கு அங்கே போய் கேட்டாலே தெரிஞ்சு போயிரும்ல. இ-சாவ் கார்டு அப்படின்னு எடுக்கணுமா. அந்த கார்டு எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் குழந்தைக்கு என்ன தடுப்பூசி அட்டை யூஸ் பண்ணுறோமோ, நம்பர், அதே நம்பர் தான் நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த தடுப்பூசி அட்டையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கிறணும். இந்த வீடியோ பார்க்குற அக்காக்கள், உங்கள் வீட்டில் யாராவது மாசமாக இருந்தாலோ, உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், நீங்களே வீடியோ பார்க்குறவங்களே கூட மாசமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் யாராக இருந்தால் இதெல்லாம் சொல்லுங்கள். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குதுங்க. இது இல்லாமல் இது வந்து நம்ம இ-சேவை மையத்தில் வாங்கிக்கிறணும். இது இல்லாமல் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 2, என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, என் வீட்டுக்காரருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, அப்புறம் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, அடுத்து வந்து என்ன கேட்டாங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ மட்டும் 3. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு என்ன நம்ம பேங்க் பாஸ்புக்கு நம்பர் கொடுத்தோமோ அதே பேங்க் அக்கௌண்ட்டை தான் கொடுக்கணுமா. நான் 2வது பிள்ளைக்கு தொலைச்சிட்டேன். என்ன நினச்சேன், நான் பிள்ளைக்கு போட்ட அந்த நம்பரை 2வது பிள்ளைக்கு அது எங்கள் அம்மா ஊரில் இருக்குது, நாகலாபுரத்தில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டம். அங்கே போய் நம்ம 2வது பிள்ளைக்கு வாங்கவா இங்கேயே போட்டுக்கலான்ட்டு நான் அசால்ட்டாக இருந்தேன். 2வது பிள்ளைக்கு அதே நம்பர் தான் வேணும்ட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை லாக் எடுக்கிறதுக்காக நான் ஊருக்கு போய் 1 வாரம் இருந்தேன். லாக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதை ரினியூவல் பண்ணுற மாதிரி அந்த அக்கௌண்ட்டே தான் நம்ம வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 3வது பிள்ளைக்கு பணம் நம்ம 3வது பிள்ளைக்கு பணம் கிடையாதுன்னு நினச்சிட்டு அந்த அக்கௌண்ட்டை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அது லாக் ஆகிருக்கா, இல்லை அதில் பணம் போடலாமா என்னன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணி அதில் போட்டு பார்க்க சொல்லணும். அது லாக்கில் இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கறணும். அதே பாஸ்புக்கு தான் வச்சுருக்கணும். நான் பண்ண தப்பு என்னன்னா, 3வது பிள்ளைக்கு பணம் கிடையாதுன்னு நினச்சி நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். நீங்கள் யாரும் அப்படி இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான், சரிங்களா? நீங்களே உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ இது வந்து 2வது தடுப்பூசி போட்டாச்சு. வர செவ்வாய்க்கிழமை வந்து சுந்தர பெருமாள் கோயிலுக்கு நான் செக்கப்புக்கு போகணும். அங்கே போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம தடுப்பூசி அட்டை வாங்கிக்கிறணும். தடுப்பூசி அட்டை அது இன்னொன்று சொல்லிட்டாங்க, 2 பிள்ளைக்கு மட்டும்தான் 6வது மாதம் 8வது மாதம் மாசமாக இருக்கும்போதே பணம் வந்துடும். ஆனால் 3வது குழந்தைக்கு டெலிவரி ஆனால் தான் பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னம்மா, அடுத்து வந்து இந்த தைராய்டு டெஸ்ட்டு எடுக்கணும்னு இருக்காங்க. நான் நாளைக்கு எடுத்து செவ்வாய்க்கிழமை போகும்போது அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். நமக்கு சுகர் இருந்தாலும் சரி, சுகர் இல்லைனாலும் சரி, தைராய்டு இருந்தாலும் சரி, தைராய்டு இல்லைனாலும் சரி, நம்ம இந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்து கொண்டு போய் காட்டணும். என்ன வாய் ஐயாக்கு அப்படி போகுது? ஆமாம், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல.
எம்பிட்டு கேட்பாங்க. தைராய்டு டெஸ்ட்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. சுகர் டெஸ்ட்னா யூரின் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். தைராய்டுக்கு என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அதையும் எடுத்து பார்த்துட வேண்டியதுதான். அடுத்து வந்து குளுக்கோஸு குடிக்கணுமா. அது வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கேயே தருவாங்களாம் குளுக்கோஸு. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் அவங்களே கொடுப்பாங்களாம். நான் என்ன நினச்சேன், இங்கே நம்ம வீட்டில் இருந்தே குடிச்சிட்டு போயிட்டா 2 மணி நேரம் நமக்கு ஃப்ரீ ஆயிரும்ல. அங்கே போய் அவங்க கொடுப்பாங்களாம். அதை நம்ம குடிச்சிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை நம்ம தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு 2 மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எடுப்பாங்க. அதாவது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, நமக்கு சுகர் டெஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆயம்மா கிட்ட வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சால் மத்தியானம் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். என் மையன் போனை யூஸ் பண்ணுறான், அந்த சவுண்டு கேட்குது. பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.